நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பழங்காலத்தில் வாழ்ந்த மகரிஷிகள், அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள். இப்போ சித்தர்கள் அப்படிங்கிறது 18 பேர்கள்னு சொல்லுவோம். ரிஷிகள் அப்படிங்கிறது ஒரு 7 பேர் சொல்லுவோம். இந்த ரிஷிகளும் சித்தர்களும் தெய்வம், தெய்வங்களுக்கு அடுத்தபடியாக ரிஷிகள், ரிஷிகளுக்கு அடுத்தபடியாக சித்தர்கள், சித்தர்களுக்கு அடுத்தபடியாக மகான்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து இறைவனுக்கு நிகராக இருக்கக்கூடியவங்க, இறைவனாகவே இருக்கிறாங்க. இறைவனுடைய மறு ரூபமாக நம்மளுக்கு வந்து வாழ்ந்து கொண்டு நம்மளை போல மனிதர்களை வந்து எந்த அளவுக்கு இவங்க வாழ்க்கையை வந்து நம்ம சரி செய்யறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்து செயல்படலாம் அப்படி இருந்து நம்மளுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, சித்தர்களும் மகரிஷிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஞான திருஷ்டி, அதாவது பிரம்மா அப்படிங்கிறது வந்து படைக்கக்கூடிய கடவுள். பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சுகர் பிரம்ம ரிஷின்னு சொல்லுவோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியில் வராங்க. ஸோ அவங்க வந்து பிரம்மா கிட்ட முழுமையாக ஞானத்தை பெற்றவங்க, அந்த பிரம்ம ஞானம்னு சொல்லுவோம். ஓகே. அந்த பிரம்ம ஞானத்தை பெற்று அடுத்த பிறக்க இருக்கக்கூடிய ஒரு மனுஷாள்கள் இப்படி தான் இந்த பிரபஞ்சத்தில் வாழ போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஞானங்கள் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு அவங்களால நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது தாங்க அந்த நாடி ஜோதிடம்.